நாமத்திலே வாழ்த்துகின்றேன். ஷாலம் ஃபேமிலி என்ரிச்மென்ட் மிஷன் ஸ்தாபனத்தின் வழியாக உங்களை வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் கடைசி நாளினுடைய பாடத்திற்கு வந்திருக்கிறோம். 10ஆம் அதிகாரம், 11வது அதிகாரம், 12வது அதிகாரம் இவற்றை நாம் காண இருக்கின்றோம். எல்லாரும் ஸ்கிரீன் பார்க்க முடியுதுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் அங்கிள், கிளியரா இருக்கு ஸ்டான்லி. இந்த 5வது நாளில் 3வது பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டேனியல்ஸ் விஷன் ஃபார் த இஸ்ரேல் ஃபியூச்சர், ப்ராப்பர்ட்டி பிளான் ஃபார் த இஸ்ரேல். இந்த 10வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது தானியேல் தன் துக்கித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நாட்களுக்கு முன்பதாக பார்க்கும்பொழுது அந்த நாட்களிலே அவன் துக்கித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இது கோரேஸ் மன்னன் அரசாண்ட காலத்திலே இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கின்றது. அவனுக்கு சம்பவங்கள் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் கோரேஸ் மன்னனுடைய நாட்களில். அப்பொழுதுதான் அவன் கோரேஸ் மன்னன் இஸ்ரேல் மக்களை மீண்டுமாக இஸ்ரேல் தேசத்துக்கு திருப்பி அனுப்பி கொண்டிருக்கின்றான். அங்கு நடந்திருக்கிற சம்பவங்கள் இவனுக்கு காது கெட்டுகின்றது. ஆரம்பிக்கப்பட்ட வேலை 2 வருடமாகியும் முடியாத ஒரு சூழ்நிலை. அதை குறித்து அவன் மிகவுமாக யோசித்துக் கொண்டு இருக்கின்றான். அப்பொழுது அவன் 3 வார காலமாகவும் அவன் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். முதல் 4 வருஷங்கள் இதை பார்க்கலாம். 3 வார காலமாக அவன் உபவாசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 3 வார காலம் முடிந்த பிறகு அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகின்றது. யூத கால அட்டவணைப்படி ஆபீப் மாதத்தின் அந்த வருடத்தின் முதல் மாதம், அந்த மாதத்திலே இந்த தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவன் மீண்டுமாக, அது கனவல்ல, அவன் நினைவில் இருக்கின்றான். அவன் பார்க்கும்பொழுது அவன் இதக்கல் என்ற ஒரு ஆட்சி அருகே இருக்கின்றதை பார்க்கின்றோம். இதக்கல் என்ற ஆறு நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் படிக்கும் பொழுது அந்த ஆறை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஆறு பெயர் டைகிரிஸ் ரிவர். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே இதக்கல் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் டைகிரிஸ் ரிவர். இந்த 2 ரிவர் பார்த்தீங்கள் என்றால் துருக்கி தேசத்திலிருந்து வருகின்றது. யூப்ரேட்ஸ் ரிவர் அண்ட் டைகிரிஸ் ரிவர் வந்து இங்கு பர்ஷியன் கல்ஃப்ல இங்கு மிக்ஸ் ஆகுது. தனித்தனியாக வருகின்ற நதிகள் இந்த பாஸ்ரான்ற ஒரு இடம், இந்த இடத்தில் ஒன்று சேருகின்றது. ஒன்று சேர்ந்து கடலுக்குள் போகின்றது. இந்த தேசத்தினுடைய பெயர் மெசபடோமியா. இப்ப தற்போதுள்ள ஈராக். மெசபடோமியா என்றால் 2 நதிகள் உள்ள தேசம். அதனுடைய அர்த்தம் அதுதான். தானியேல் இந்த நாட்களிலே பர்ஷியன் கவர்மெண்ட், அங்க ஒரு கவர்மெண்ட் அபிஷியலாக இருக்கிறான். அவன் கூட இருந்தவர்கள் அவன் கூட்டத்தை சேர்ந்தவர்களா இல்ல அரசு அதிகாரிகளா என்று தெரியவில்லை. அப்பொழுது அவனுக்கு ஒரு விஷன் கொடுக்கப்படுகின்றது. He was with someone. ஆனால் அந்த விஷன் வரும்பொழுது பார்க்கின்றோம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரை அதை பார்க்கின்றோம். இதுதான் இப்பொழுதுக்கு அந்த டைகிரிஸ் ரிவர், தான் இதக்கல் ஆறு. இந்த ஆறு அண்டையிலே நின்று கொண்டிருக்கும் போதுதான் அந்த காட்சி அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. பார்க்கும்பொழுது இப்படி தோற்றமுடைய ஒருவர் அவன் தென்படுகின்றார். இது மனுஷகுமாரனுடைய தோற்றம். இந்த காட்சி தானியேலுக்கு மட்டும்தான் தென்படுகின்றது. அந்த தானியேல் கூட வந்தவர்களால் யாராலும் பார்க்க முடியவில்லை. அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் பலனற்று போகின்றான். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது
அவன் பலன் குன்றி போய் தரையிலே விழுந்து விடுகின்றதை பார்க்கின்றோம். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். நீங்க இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் வச்சு கணக்கு போடாதீங்க. கடவுள் காட்ஸ் பவர். ஏன்னா அடிக்கடி அவங்க மேல போயிட்டு வராங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். டோன்ட் லெண்ட் யுவர் இயர்ஸ் ஃபார் ஆல் திஸ். கடவுளுடைய பிரசன்னத்தில் என்ன ஆகும்? ஏசாயா பார்க்கின்றான், ஐயோ நான் அதமானேன் என்றான். ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோவானுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது, அவனும் கீழே விழுறான். தானியேல் பார்க்கிறான், அவனாலே நிற்க முடியல, பார்த்து செயலற்று போகின்றான். அவன் கால்கள் முட்டிகள் முட்டிக்கொண்டு அவன் கீழே விழுகின்றான். This is the power of God. அந்த பிரசன்னம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு மனிதன் வருகின்றான். இட்ஸ் ஏஞ்சல். அங்க வந்து அவனுக்கு பலனை கொடுக்கின்றான். அவன் வந்து தானியேலை எப்படி அட்ரஸ் பண்றான் பாருங்க. மை beloved, பிரியமானவனே. இந்த தானியேல் புத்தகத்தை பார்க்கும்போது வருகின்ற காபிரியேல் தூதனாக இருக்கட்டும், மற்ற தூதர்களாக இருக்கட்டும், எல்லாரும் தானியேலை பிரியமானவனே பிரியமானவனே. தட் இஸ் த வே தானியேல் லிவ்ட். கடவுள் அனுப்பிய ஒரு தூதனாகத்தான் இருக்க வேண்டும். அவனை பலப்படுத்துவதற்காக அவனை தொட்டு அவனை எழுப்புகின்றார். அப்பொழுது பார்க்கும் பொழுது தானியேலுக்கு அவன் வந்து சொல்லுகின்றான், நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நான் எனக்கு கட்டளை பிறப்பித்தது, உன்னை சந்தித்து உன்னை பலப்படுத்தி உனக்கு ஞானத்தை கொடுத்து உனக்கு எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும் என்று. அவன் வந்து சேருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகுது, தாமதமாகின்றது. காரணம், he was fighting with the princes of Persia and Greek. இந்த princes of Persia and Greek என்று சொல்லும்போது சாத்தானுடைய சேனைகள், இது வந்து லிட்டரல் கிங்டம் ஆன் எர்த் இல்ல, சாத்தானுடைய சேனைகள் வானத்திலே. நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நமக்கு சாத்தானுடைய சேனைகளோடு போராட்டங்கள் உண்டு. அந்த சாத்தானுடைய சேனைகள் அவன் வருவதற்கு தடை செய்கின்றது. அந்த ஆகையால் தான் அவன் காலதாமதமாக வருகின்றான். அவனுக்கு உதவியாக ஆர்ச் ஏஞ்சல் மைக்கேல், மிகாவேல் தான் ஆர்ச் ஏஞ்சல். எல்லா சண்டைகளுக்கும் அவன்தான், அவனுடைய கூட்டம் தான் முதலில் இருக்கும், ஆர்ச் ஏஞ்சல். இங்கு வந்து அவன் இந்த ஒரு தூதன் வந்து பலப்படுத்துகின்றான். அவனை தொட்டு அவனுக்கு சொல்லுகின்றான் தானியேலுக்கு, ஆர்ச் ஏஞ்சல் he supports. ஏன்னா அந்த சேனைகளை வெல்லக்கூடிய சக்தி இந்த ஆர்ச் ஏஞ்சல் மிகாவேலுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. நீங்கள் யூதா புத்தகத்தில் பார்க்கும்போது கூட பார்க்கலாம், தானியேல் மோசேயினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது சாத்தான் குறுக்கிடுகின்றான். அப்பொழுது மிகாவேல் தான் அவனை கடிந்து அவன் எடுத்திருந்து மோசேயினுடைய உடலை எடுத்துக்கொண்டு போகின்றான். தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தால் அவனை கடிந்து கொள்ளவில்லை அவன். So Archangel is நம்முடைய கேப்டன் போத். தேவனுடைய சேனைகளுக்கு அவன் ஒரு தலைமையானவன். அவன் ஏன் அங்கு வந்தான்? ஆர்ச்சேஞ்சல்ல அந்த தூதன் வருங்காலத்தில் தானியேல் அவன் இஸ்ரேலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான், அந்த தேசத்துக்காக, மக்களுக்காக. அவருடைய எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துவதற்காக தேவன் இந்த தூதரை அவனுக்கு அனுப்புகின்றார். இந்த தரிசனம் கிடைக்கும் போது இட் இஸ் an indefinite period. தானியேல் வந்து மிகவும் பலவீனப்பட்டு போகின்றான். காரணம், இந்த தரிசனங்கள் கடைசி காலங்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்பொழுது நடக்கின்ற சம்பவங்கள் தானியேலுக்கு 2500 வருடங்கள் முன்பதாகவே தேவன் அவனுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவனால் he could not tolerate, அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அவன் பார்க்கின்றான், நோய்வாய்ப்படுகின்றான்.
அவன் விண்ணிலிருந்து இன்னொரு தூதன் வந்து அவனை பலப்படுத்துகின்றதை நாம் பார்த்தோம். அந்த தூதன் சொல்றான், நான் மீண்டுமாக திரும்பி போக வேண்டும், because I have to fight against the prince of Persia. அவன் சொல்லிவிட்டு போகின்றான், நான் உனக்கு இந்த வேதத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருப்பதை நான் உனக்கு விளக்கி விட்டு போகின்றேன் என்று அவன் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இந்த 11வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. இவங்கெல்லாம் யாரு, ஏன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அந்த தூதன் சொல்லும் பொழுது இந்த சைரஸ் ராஜாவுக்கு அடுத்தது இன்னும் 4 பேர் இந்த பெர்ஷியா ஆளுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வருவான். இது பாத்தீங்கன்னா சைரஸ் காலத்துல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது 4 ராஜாக்கள் வந்தாங்க இஸ்ரேல் பெர்ஷியா தேசத்துல. இந்த ராஜா காலத்துல தான் நமக்கு பார்க்க எஸ்தரோட கதைகள்லாம் நடக்குது. 4 ராஜாக்கள் வருவான். அதுக்கப்புறம் இதை விட இன்னொருத்த மேலானவனை வந்து ஆட்சி பிடிப்பான். இதெல்லாம் நம்ம நேற்று டீட்டெயிலா பார்த்தோம். அது கொஞ்சம் வித்தியாசமான முறையில இங்க 11வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் பற்றி பார்த்தோம். அலெக்சாண்டர் பற்றி ஒரு 3வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் வருவான். ஆனா அவனும் அவனுடைய சந்ததி அதை ஆளாது. அந்த ராஜ்யம் 4 பேருக்கு பிரித்து கொடுக்கப்படும். இதை நம்ம டீட்டெயிலா நேற்று பார்த்தோம். செலுக்கஸ், நிக்கோடார், லிசிமேக்கஸ், கெசாண்டர், பெட்டோமி. இந்த 11வது அதிகாரம் முழுக்க முழுக்க பார்த்தீர்கள் என்றால் இந்த 2 பேரை பற்றியதுதான். செலுக்கஸ், நிக்கோடார், பெட்டோமி, ஈஜிப்ட். இந்த தேசத்திலிருந்து, இந்த ராஜ்யங்களிலிருந்து வந்த அரசர்களை குறித்ததான சம்பவங்கள் 11ஆம் அதிகாரம் முழுதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரொம்ப டீட்டெயிலா அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம், இந்த செலுக்கோஸ் நிக்கோடார் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து தான் முதலாவது ஷார்ட் டைம் ஆன்டி கிரைஸ்ட் வருவான். அவனை பற்றி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் 4னா அப்ப ஏற்கனவே 3 பேர் வந்திருக்கணும். அப்ப 4வதாக இதுல வரான். சோ இவங்களுடைய நடபடிகள் ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க 2 ராஜ்யங்களுடைய நடபடிகளை குறித்து தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்த 4ஆக பிரிகின்றது. டொட்டோமி, ஈஜிப்ட் இந்த பகுதி, செலுக்கஸ் இந்த பகுதி எடுத்துட்டு இருக்கான், லெசிமாக்கஸ் இந்த பகுதி டர்க்கி, இவங்க வந்து கெசாண்டர் கிரீக். இந்த சம்பவங்கள் இவனுக்கும் மட்டும் உரிய சம்பவங்கள். அதான் தெற்கு தேசத்து அதிபதி, கிழக்கு தேசத்து அதிபதி என்று வரும். கிங்ஸ் ஆஃப் நார்த், கிங்ஸ் ஆஃப் சவுத். இதுதான் நீங்கள் இந்த ஒரு பேக்ரவுண்டோட படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நன்றாக உங்களுக்கு விளங்கும் அதை படிக்கும் பொழுது. இந்த 11வது அதிகாரத்தில் தான் நமக்கு 2வது பகுதியில பார்க்கும் பொழுது இந்த ஆன்டியோகஸ் 4 எபிபனஸ் பற்றி குறிக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்தான், அவனுடைய நாட்களிலே எப்படியாக அரசாட்சி புரிந்தான், இந்த அபாமினேஷன் ஆஃப் டெசோலேஷன் சொல்லுவாங்க, பாழாக்கும் மறுவறுப்பு, இவனுடைய நாட்களில் தான் நடைபெறுகின்றது. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன அது பாழாக்கும் மறுவறுப்பு? அவனுடைய நாட்களில் தான் ஜெருசலேம் தேவாலயத்திலே ஜேஸ் சிலை உருவாக்கி அங்கே கொண்டு வந்து வைத்து அதை வழிபட வைக்கின்றான். இதற்கு எல்லாரும் ஒத்து போறது அவன் கூட இருந்த யூதர்கள், ஒரு கூட்ட யூதர்கள். இங்க என்ன ஆனது, இவன் கிரேக்க தேசத்து இந்த பகுதியில் அவன் அரசாண்டு கொண்டிருக்கான், நார்த், கிங்ஸ் ஆஃப் நார்த். இதன் நடுவில் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் தேசம் இருக்கு. இதை கிராஸ் பண்ணி தான் வரணும். இஸ்ரேல் தேசம் ஒத்துழைப்பு இல்லாமல் இங்க வருவது கடினம். இந்த பகுதி முழுதுமாக இஸ்ரேல் தேசம். கடைசியில் இஸ்ரேல் தேசத்தையும் அவன் ஆண்டு கொள்ளுகின்றான். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்றே சொன்னேன் நான், ஒரு கூட்ட இஸ்ரேல் மக்கள் அவனோடு இருந்தார்கள், இன்னொரு கூட்ட இஸ்ரேல் மக்கள் அவனை எதிர்த்து நின்றார்கள். அவனை எதிர்த்து நின்ற மக்கள் தான் இந்த மக்கபேயரோடு சேர்ந்து கொண்டு அவனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். அவனோடு இருந்த
யூத மக்கள் அவன் அவன் செய்கின்ற எல்லாவற்றுக்கும் ஒத்துழைத்தார்கள். அவன் உருவாக்கின மதத்துக்கு, தி சேம் காட், ஜெயஸ் காட், எல்லாரும் ஒன்று, இது போன்ற காரியங்களுக்கு அவனோடு ஒத்துழைக்கின்றார்கள். நேற்று தினத்தில் பார்த்தோம், அவன் இஸ்ரேல் தேவாலயத்தினுடைய ஆசாரிய பணிகளுக்கு லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் பெஞ்சமின் கோத்திரத்து ஆளுங்கள்லாம் காசு வாங்கிட்டு வித்துட்டான். அந்த மாதிரி துன்மார்க்கமான காரியங்கள் ஈடுபட்டு பன்றி இறைச்சியை கொண்டு வந்து இது போன்ற காரியங்கள் ஈடுபட்டான். அவனுடைய காலம் முடிக்கப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் நடக்கும்பொழுது பிட்டோமி என்று சொல்லும்போது பிட்டோமி 1, 2, 3 அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. பார்வோன் 1, 2, 3 இருந்த மாதிரி பிட்டோமி 1, 2, 3 எல்லாம் இருக்காங்க. அவருடைய மகளை இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்து ராஜாவுக்கு அவர்கள் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். சமாதானம் பண்ண வேண்டும் என்று கொஞ்சம் சிறிது நாள் சமாதானமாக இருக்கின்றார்கள். பின்பு மீண்டுமாக சண்டை வருகின்றது. இந்த செலுக்கஸ் நிக்கோடார் அவன் வழியாக வந்த அரசர்கள், இந்த ஆன்டியோகே எபினஸ் எல்லாம் கிரேக்க கலாச்சாரத்தை இங்கே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டார்கள். இஸ்ரவேல் கலாச்சாரத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அது தேவனுடைய தேசம், அதை செயல்படுத்த ஒருவராலும் கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவன் அழிந்து போனான். இந்த பின்னணியோட நீங்க இந்த 11வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அவர்களுடைய நடவடிக்கைகள். I don't want to go very deep into that. அவனுடைய ராஜ்ய முடிவுக்கு வருகின்றது. மக்கபேயர்கள் ஆட்சியை பிடிக்கின்றார்கள். அதன் பின்பு அவர்களுக்கு உண்டான பிரச்சனையினால், பிட்வீன் பிரதர்ஸ் உண்டான பிரச்சனையினால அப்பொழுது இங்கிருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து கொண்டிருந்த ரோமர்கள் அவர்கள் உதவி கேட்கின்றார்கள். That became a problem for them. ரோமர்கள் கால் வைக்க ஆரம்பித்தவுடன் அதை அவர்கள் பிடித்துக் கொள்ளுகின்றதை பார்க்கின்றோம், அந்த சாம்ராஜ்யத்தை. நாம் அடுத்த அதிகாரத்துக்குள்ளாக செல்லலாம். 12வது அதிகாரம், தானியேலுடைய vision comes to the conclusion. இந்த முதல் வசனத்தை பார்க்கும்போது it's a prophecy of a great time trouble. பார்த்தது இது ஆன்டிகிரைஸ்ட் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எபிஃபனஸ், ஆன்டியோக் எபிஃபனஸ் இங்கு பார்க்கின்றோம். இது நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு காண்பித்தேன். நேற்றைய தீர்க்க தரிசனம் 70 வீக்ஸ், 70 வார தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்த்தோம் 9வது அதிகாரத்திலே. இந்த 12வது அதிகாரத்திலே அந்த 70வது வாரம் என்ன நடக்கப் போகின்றது? 70 வார தீர்க்க தரிசனங்கள் பார்த்தோம். எருசலேம் எடுத்து கட்டுகிறதுக்கான கட்டளை பிறப்பித்தது முதல் 7 வாரம், 7 வாரத்தில் முடிக்கின்றார்கள். அதன் பின்பு 62 வாரம். இந்த 62 வாரத்தில் தான் இந்த சாம்ராஜ்யங்கள், பெர்ஷிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், இவர்கள் காலங்கள் முடிவடைகின்றது. அந்த முடிவடைகின்ற அந்த 69வது வாரத்தில் ரோம சாம்ராஜ்யம் வந்து விடுகின்றது. அந்த ரோமர் சாம்ராஜ்யத்தில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கப்படுகின்றார். அந்த 69 வாரம் நிகழ்ச்சிகள் முடிந்தது. மீண்டும் 70வது வார துவக்கம். அந்த 70வது வாரம் இன்னும் துவங்கவில்லை. அந்த 70வது வாரத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை கடவுள் he gives a glimpse for Daniel, என்ன நடக்கப் போகின்றது என்று. அதுதான் 12வது அதிகாரத்திலும் பார்க்கின்றோம். அதன் பின்பு இந்த கன்க்ளூஷன் ஆஃப் அவனுடைய தரிசனங்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள்.
இதுதான் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ். இந்த கடைசி நாட்களிலே யூத மக்களோடு நிற்க போகின்றவன் மிகாவேல். அவர்களுக்காக போர் செய்ய போகின்றவன், போராட போகின்றவன் மிகாவேல். ப்ராஃபஸி ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். உயிர்த்தெழுதல் இருக்கின்றது. இவ்வளவும் சொன்ன பிறகு இந்த விஷன் எல்லாம் காமிக்கிறார் தேவன் தானியேலுக்கு. காண்பித்து விட்டு he says, நீ அதுக்கு முத்திரை போடு, இப்பொழுது வேண்டாம். ஜனங்கள் அறிவு பெருத்து போகும், இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றாய் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தானியேலுக்கு முத்திரை போட சொன்ன தேவன் வெளிப்படுத்த விசேஷத்தில் அந்த முத்திரைகளை உடைக்கின்றார். அந்த முத்திரைகள் அவர்தான் உடைக்கின்றார். அப்பொழுது அது போடப்பட்ட முத்திரை, அந்த சம்பவங்கள் என்ன, கடைசி நாட்களிலே நடக்க போகின்ற அந்த கொடுமையான காரியங்கள் தானியேலுக்கு வெளிப்படுத்ததான். தானியேலால் மிகவும் உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். he could not digest. அதனால ஜீரணிக்கவே முடியல, அப்படிப்பட்ட சம்பவங்கள். ஆனால் தேவன் அதை முத்திரை போட சொல்லிவிட்டார். நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் படிக்கும் பொழுது அந்த முத்திரை யார் உடைக்கிறது என்று எல்லாரும், யோவான் பார்த்துட்டு அழுகுறான். இந்த முத்திரை யார் உடைக்க போறாங்க, யாராலும் உடைக்க முடியலையே. ஏன்னா they wanted to know what is inside. தேவ சமூகத்தில் பரலோகத்தின் காட்சி தேவனுக்கு யோவானுக்கு கொடுக்கப்படுகின்றது. இங்க பார்க்கின்றான். அப்போது உடன் இந்த தூதன், நீ அழ வேண்டாம், யூத குலத்து ராஜா சிங்கம் அதை உடைக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கின்றார்கள். அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போதுதான் அந்த உபத்திரவ காலத்தில் என்னென்ன நடக்க போகின்றது என்பதை யோவானுக்கு மிகவும் தெளிவாக தேவன் வெளிப்படுத்தினார். இந்த காரியங்கள் அனைத்தும் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. சற்று யோசித்து பாருங்கள். 2500 வருடங்களுக்கு முன்பதாக இந்த நியூக்ளியர் வார்ஃபேர், ட்ரோன் அட்டாக்ஸ், ராக்கெட்ஸ், இந்த காட்சிகள் எல்லாம் தானியேலுக்கு காண்பிக்கப்பட்டது. முடிவு பரியந்தம் நாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாசங்களை, சேதங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 21 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது. கடவுளுடைய 21 நியாய தீர்ப்புகள். 7 ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட், 7 போல் ஜட்ஜ்மெண்ட், 7 சீல் ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 21 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பெரிய அழிவு. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் அனுப்பும் போதும் பார்த்தீர்கள் என்றால் 1/3 மனிதர்கள் மரித்து போனார்கள். 1/3 கப்பல்கள் சேதமடைந்தன. 1/3 நீர்நிலைகள் ரத்தமாக மாறிற்று. இது போன்ற காட்சிகள் தானியேலுக்கு காண்பிக்கப்பட்டது. அவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டான். அவனால் he could not digest. அடுத்ததாக அவன் பார்க்கின்றான். அவன் கேட்கின்றான், இவையெல்லாம் எப்பொழுது, என்ன டைம், காலங்கள் எது என்று கேட்கும் பொழுது, நேற்று தினம் சொன்னேன் இல்லையா, காலம், காலங்கள், அரைக்காலம், இது 3.5 வருஷம். இது வெளிப்படுத்தலே இந்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம். ஒரு காலம் என்பது 1 வருடம், காலங்கள் என்பது 2 வருடம், அரைக்காலம் 6 months, 3.5 வருஷ காலங்கள். ஆனால் எப்பொழுது இந்த 3.5 வருஷ காலம் துவங்கும் என்பது தெரியாது. அதுதான் சபையின் காலம். நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த 70வது வார நிகழ்ச்சிகள், அது நிகழ்ச்சிகள் துவங்கும் காலம் யாருக்கும் சொல்லப்படவில்லை. இங்கு பார்க்கும் பொழுது ஒரு சில வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்குறிப்புகள் 1290 நாட்கள் என்று ஒன்று எடுத்து வரும். 1260 நாட்கள் என்று வரும்.
அடுத்தது 1335 நாட்கள். 1335 நாட்கள் இருந்து வருகிறவன் சேர்க்கப்படுவான். இந்த 3 காலங்கள் யூதர்களுடைய கால கணக்குப்படி, கால அட்டவணைப்படி ஒரு வருடத்துக்கு 360 நாட்கள். அப்பொழுது 3.5 வருடத்துக்கு 1260 நாட்கள். இங்கு பார்க்கும்பொழுது அவர் சொல்லப்பட்டது 1290 நாட்கள். இந்த அந்தி கிறிஸ்துவின் காலம் துவங்கப்பட்டவுடன் இன் பிட்வீன், நேற்று திருத்தகத்தில் பார்த்தோம், அதன் மத்தியில் வந்து பாழாக்குறவன் என்ன செய்வான்? முதல் 3.5 ஆண்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு சாதகமாக பேசி அவர்களுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டுவிப்பான். தேவாலயத்தை கட்டின பிறகு அதன் மத்தியில் எந்த அக்ரிமெண்ட் போட்டானோ இஸ்ரவேல் மக்களோட சுற்றி இருக்க தேசங்களோடும், அவன் தேவாலயத்தை கட்டணும்னா மற்ற தேசங்கள் என்று சொல்லும்போது சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் இஸ்லாமிய தேசங்கள் நமக்கு தெரியும். அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். அந்த அக்ரிமெண்ட்க்கு தேவாலயத்தை கட்டி கொடுக்குறான். நல்ல ஞாபகம் வச்சுங்க, இது தேவன் கட்டுகின்ற தேவாலயம் அல்ல. இது அந்தி கிறிஸ்து யூத மக்களோடு சேர்ந்து கட்டுகின்ற ஒரு தேவாலயம். அந்த 3.5 வருடம் முடிந்தவுடன் அவன் அங்கு வந்து தன்னுடைய சிலையை வைத்து அதை வணங்க செய்வான். எப்படி ஆன்டியோக் எபிஃபனஸ் செய்தானோ ஜேஸ் சிலையை வைத்து அதை வழிபட வேண்டும் என்று சொல்லி, இவனும் தன்னுடைய சிலையை கொண்டு வந்து வைத்து அதை வழிபட சொல்லுவான். அதுதான் இயேசு கிறிஸ்து நான் நேற்று தினத்தில் சொன்னேன், மத்தேயு 24 சொல்லுகின்றார், பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கின்றானே, அதை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் எருசலேமில் இல்லாமல் நீங்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். நீங்கள் ஓடி போகின்ற காலம் மாரி காலத்திலாவது அல்லது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஓய்வு நாள் என்பது அவங்களுக்கு சாபத் டே, சனிக்கிழமை. அந்த நாள்ல ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. பால் கொடுக்கிற ஸ்திரீகளுக்கு ஐயோன்றார். ஏன்னா they cannot nurse their children. இந்த அவ்வளவு ஒரு கொடுமையான காலம் 3.5 வருடம் முடியும் பொழுது, முதல் 3.5 வருடத்தில் கைவிடப்பட்ட ஜனங்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக ஆவார்கள். அந்தி கிறிஸ்து அவர்களை வேதனைப்படுத்துவார். யூதர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்காது. 2வது 3.5 ஆண்டுகள் பார்க்கும் பொழுது யூதர்களுடைய பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கும். யார் யார் எதிர்த்து நிற்கின்ற யூதர்களுக்கும் பிரச்சனை. முதல் 3.5 ஆண்டு அவனை யாரும் எதிர்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவனுக்கு சத்துவம் கொடுக்கப்படுகின்றது, வல்லமை கொடுக்கப்படுகின்றது. அந்த 3.5 வருட காலம் மத்தியில் வந்து அந்த கடைசி வாரத்தின் மத்தியில் அவன் அந்த அக்ரிமெண்டை அவன் கேன்சல் பண்ணுகின்றான், மீறுகின்றான். எப்படி மீறுகின்றான்? தன்னுடைய சிலையை கொண்டு வந்து வைக்கின்றான். இதன் துவக்கம் வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றபடி ஒரு 30 நாட்கள் முந்தி துவங்கும். மத்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, சரியான நாள் அங்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையால் இந்த 30 நாட்கள் முன்பதாகவே அவன் அதை மீறுகின்றான். அவன் சிலைகள் செய்து மற்ற கொண்டு வந்து வைக்கிறது 30 நாட்கள் டைம் போட்டிருக்காங்க. ஆகையால் 1290 நாட்கள். இது முடிந்த பிறகு அந்த 3.5 வருடம், அதாவது 7 ஆண்டு காலம் முடிந்த பிறகு அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். அதன் பின்பு the நியூ வேர்ல்ட் ஆர்டர், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரப்போகின்றது. அந்த காலகட்டங்களிலே ஒரு 45 நாட்கள், இந்த நாளுக்கும் அதுக்கும் 45 நாட்கள் எடுக்கும். அது 40 நாட்களில் நடக்க போகின்றது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நியாய தீர்ப்பு, இந்த உபத்திரவ காலத்தில் இருந்தவர்களுடைய நியாய தீர்ப்பு, இவைகள் எல்லாம் முடிந்து 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக செல்வார்கள். இந்த 1290 45 நாளும் சேர்ந்த போது 1335 நாள். இது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த நாட்கள். இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இது குறித்து நிறைய வியாக்கியானங்கள் நம்ம படிக்கலாம். ஆனா அது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த காலத்துக்குள்ள போறது இல்லை. நம்ம அந்த விசுவாசத்தில் தான் இருக்கும். அந்த காலத்துக்கு முன்பதாகவே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று. அடுத்தது தானியேல் மீண்டுமாக கேட்கின்றார்,
இவை எல்லாம் எப்போ சம்பவிக்கும்? யூ வாண்டட் டு நோ வென் எக்ஸாக்ட்லி. தேவன் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதை தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். கிளியரா சொல்லிடுறாங்க, தானியேலே நீ போகலாம். த டென்ஸ், நீ போகலாம். அப்பொழுதுதான் இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருந்தது. 1290 நாட்கள், 1335 நாட்கள். நீ அது உன்னுடைய தூளிலே போய் இளைப்பாறை கொண்டு உன் சுதந்திர விதத்துக்குன்னு எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட முடிக்கிறாங்க தானியேல். அவருடைய மரணம், அதன் பின்பு நீங்க உன்னுடைய உயிர்த்தெழுதல் நடைபெறும் போது நீ எழுந்திருப்பாய். பட் யூ வாஸ் அஷ்யூர்ட் ஆஃப் த எட்டர்னல் லைஃப். அந்த முடிவு சம்பவத்தை பற்றி சொல்லுகின்றார். அதோடு இந்த தானியேல் அதிகாரத்தை அவர் தானியேல் எழுதி முடிக்கின்றார். இன்றைக்கும் தானியேலுடைய கல்லறை ஈரான் தேசத்தில் இருக்கின்றது. இதுதான் அவர் கல்லறை. நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம் இல்லையா, சூசான், அதே நகரத்தில் அந்த கல்லறை இருக்கின்றது. இப்பொழுது ஒரு சின்ன காரியம், நேற்று தினத்தில் நான் சொல்லும் பொழுது யூதர்களுடைய திருமணத்தை பற்றி நான் சொன்னேன். அந்த யூதர்களுடைய திருமணத்தை பற்றி நான் சிறிது விளக்குகின்றேன். இந்த யூதர்களுடைய திருமணம் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணை நியமித்து விட்டார்கள் என்றால் 90% திருமணம் முடிந்தது போலதான். தகப்பன் மகன் எல்லோரும் வந்து பெண்ணை பார்த்து விட்டு போவார்கள், நிச்சயித்து போட்டு போவார்கள். நிச்சயித்தாலே திருமணம் நடந்தது போல். ஆனால் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. நன்றாக கவனித்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்ணை பார்த்து விட்டு போகும்போது பெண்ணுக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்து விட்டு போவார்கள். பணம் கொடுக்கலாம், உடைகள் கொடுத்து விட்டு போவார்கள். போன பிறகு அந்த மணமகன் தனக்கு நிச்சயித்த பெண்ணை திருமணம் செய்து வீட்டுக்கு கூட்டு வர வேண்டும். அவனுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரும்போது அந்த மணமகளுக்கு ஏற்ற இடத்தை எல்லாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். யூத கலாச்சாரத்தின்படி பெற்றோர்களோடு இருக்க மாட்டார்கள். நமக்கு வேதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். எல்லாம் வேலையை முடிந்த பிறகு மீண்டுமாக அவர்கள் வந்து பெண்ணை அழைத்து கொண்டு போவார்கள். இது நல்லா கவனம் வச்சுங்க. முதல் வந்து பெண்ணை பார்ப்பார்கள், they identify, பெண்ணை பார்த்து நிச்சயித்துட்டு போவார்கள். ஆனால் திரும்ப வருகின்ற வரை பெண்ணிடத்தில் என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டதோ அவள் அதை பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவள் தொலைத்து விட்டாள் என்றால் அது திருமணம் நடப்பது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். நம்ம வேதத்துல ஒரு ஓமை சொல்றாரு, பார்த்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை அவள் தொலைத்து விட்டார். இரவு ஃபுல்லாக தேடி கண்டுபிடித்து, தான் கண்டுபிடித்ததை குறித்து தன் சிநேகிதர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களோடு விருந்து பண்ணினாள். யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா நம்ம நினைக்கும் போது நம்மகிட்ட இருந்தது ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு, ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சு. அது 100 ரூபாய் தொலைஞ்சு போனதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உடனே பக்கத்துல வீட்டுல நான் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கோம் எல்லாரும் கூப்பிட்டு நான் விருந்து பண்றோமா? இல்லையே. இது யூதர்களுடைய திருமணத்துல. ஏன்னால் அந்த 10ல் 1 குறைஞ்சதுனாலும் she will not be accepted. அதனால்தான் தேவன் அந்த ஓமையை கொடுக்கின்றார்கள். அடுத்தது, எப்பொழுது வருவார்கள் என்று தெரியாது. ஆகையால் இந்த மணப்பெண் எந்த நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த 10 கன்னிகைகளுக்கு இதுல பார்க்கணும் இல்லையா, மணவாளன் எப்போ வராருன்னு தெரியாது, எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதே போல யூத திருமணத்துல இந்த மணமகளுக்கும் மணமகள் வீட்டாருக்கும் யாருக்கும் தெரியாது எப்பொழுது வருகிறேன். இதை நிச்சயித்து விட்டு போன மணமகன் அவன் மணமகளை அழைத்து கொண்டு, மனைவியை அழைத்து கொண்டு வரும்பொழுது அவளுக்காக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவனுக்கும் தெரியாது எப்பொழுது போகும் என்று. இது என்றைக்கு அவனுடைய தாய்க்கும் தெரியாது. தெரிந்த ஒரே ஒரு ஆள் அவனுடைய தகப்பன் மட்டும்தான். என்றைக்கு போய் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அது 1 வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம், இல்லது 3 மாதத்திலும் ஆகலாம். நாள் திடீரென்று
அவர் சொல்லுவார், வா இப்பொழுது போய் நம் மணமகளை அழைத்து கொண்டு வரலாம். அப்பொழுது புறப்பட்டு வந்து மணமகளை அழைத்து கொண்டு போகலாம். ஆனால் மணமகள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மணமகள் எப்பொழுதுமே ஒரு நிச்சயத்தை விட்டு போனார்கள் என்றால் அந்த பெண் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருப்பாள். கல்யாண வஸ்திரம் தரித்தவளாய் கொடுக்கப்பட்டது, அவரிடம் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் பத்திரமாக வைத்துக் கொண்டிருப்பாள். இது மிகவும் முக்கியம் யூத திருமணத்திலே. இதை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒப்பிட்டு பாருங்கள். நாம் மணவாட்டிகள், திருச்சபை என்பது மணவாட்டி. மணமகன் எப்படி மணமகளிடத்தில் கொடுத்து விட்டு போயிருக்கிறாரோ, இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நாம் அவர் வருகை வரை அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வரும்பொழுது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் கைவிடப்படுவோம். அவர் எப்பொழுது வருவார்? இயேசு கிறிஸ்து பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் நீங்க சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது, அந்த நாளையும் நாழிகையும் என் பிதா தவிர வேறு ஒருவரும் அறியார். It's a fact. Even Jesus Christ does not know when is the coming. ஆனால் அது எப்பொழுது வருகை இருக்கும், அந்த காலகட்டங்கள் என்ன என்பதை சொல்லிவிட்டு போகின்றார். ஆனால் என்றைக்கு எப்பொழுது என்று தெரியாது. அது பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். இது முழுக்க முழுக்க யூத திருமணத்தை பேஸ் பண்ணி இருக்கின்றது. யூத திருமணம் இதை பேஸ் பண்ணி இருக்கின்றது. யூதர்கள் திருமணம் அதுதான் முக்கியம். அதனாலதான் நான் நேற்று சொன்னேன், இந்த மணவாளன் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. இதா ஒருவருக்கு மட்டும்தான் அது எப்பொழுது வருவார் என்று தெரியும். ஆயத்தமா இருக்கும் பெண் மணவாட்டி ஆயத்தமா இருக்கும் பொழுது அவளை அழைத்துக் கொண்டு போய்விடுவார்கள். போய் மணமகளுக்காக மணமகன் ஆயத்தம் பண்ண இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், போனார்கள் இல்லையா, நான் மறுபடியுமாக வருவேன், வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன், உங்களுக்காக நான் வாசஸ்தலங்களை உருவாக்குகின்றேன். இது ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜூயிஷ் வெட்டிங். நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கடந்த 4-5 நாட்களாக நாம் தானியேலை குறித்து வாசித்தோம். தானியேல் ஜெபிப்பதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றான். நன்றாக யோசித்து பாருங்கள், ஜெபிப்பதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்றான். 21 நாள் அவன் ஃபாஸ்ட் பண்றான், உபவாசம் இருக்கான். நம்ம உபவாச ஜெபங்களுக்கு நம்ம எப்படி இருக்கும்? நம்ம வேலைகள் எல்லாம் செய்துனே இருப்போம். 1 மணிக்கு கூப்பிடுவாங்க, ப்ரேயர் இருக்கு, உடனே வருவோம். ப்ரேயருக்கு வர்றது நமக்கு தெரியும். ப்ரேயருக்கு வருவோம், உடனே நடுவில் கொஞ்சம் கூப்பிடுவோம், அங்கே ஸ்டவ்ல அரிசி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ண, ஜபத்துல உட்காந்துருக்காங்க. இது யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, இப்ப நீ போய் கவுத்தர. தேவனோடு உறவாடுகின்ற நேரம் அது. தேவ சமூகத்தில் நீங்க இருக்கீங்க, தேவனோடு உருவாடுகின்ற நேரம். உலக காரியங்களில் விடுபட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கின்ற ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன். அதில் வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. தானியேல் எப்படி இருந்தா பாருங்க, 21 நாள் அவன் எந்த விதமான சரியாக உடுத்தி கொள்ளவில்லை. அவன் பர்ஃப்யூம் போடல, அது கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணல, அவன் ருசிகரமான உணவை சாப்பிடல. ஓகே, அதெல்லாம் சரீரத்துக்குரியது. ஆனாலும் அவன் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்றான். முக்கியமாக அவன் ஜெபித்ததனுடைய நோக்கம் அவனுடைய தேசத்துக்கு. நான் இதை குறித்து நான் நேற்றே எலாபரேட் பண்ணிட்டேன். அவன் ஜெபத்தை கடவுள் கேட்டார். கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு பதில் சொல்லவும் ஆளை அனுப்புகின்றார். நமக்கு தெரியுமா, நம்முடைய ஜெபம் எல்லாம் கடவுள் சமூகத்தில் கேட்கப்படுது என்று? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வச்சுட்டு கடவுள் ஆன்சர் பண்றாருன்னு மட்டும் சொல்றாதீங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிப்பிக்கின்ற தேவன், மழையை வருஷிக்கின்ற தேவன். எல்லார் மேலும் இருக்கு. மழை நம்ம வீட்டுக்கு மட்டும் பெய்யறது இல்லை, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கும் பெய்யுது இல்லையா? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றதா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு?
நம்ம வாழ்க்கை மாறாம நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் நம்ம வீட்டு கூரையை விட்டு கூட மேல போகாது. நீங்க ஜெபிக்கின்ற விஷயங்கள் நடந்து போகலாம், சாத்தானாலும் அதிசயங்களை பண்ண முடியும் சொல்றேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சரியில்லாமல், தேவ வசனங்கள் படி நம்ம வாழ்க்கை இல்லாம நீங்க பண்ற ஜெபம் தேவ சமூகத்தில் போறது ரொம்ப கஷ்டம். தானியேலோட ஜெபத்துக்கு பாருங்க. This is the prayer. அவனுடைய தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி தானியேலுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். தானியேலை பலப்படுத்துவதற்கு அனுப்புகின்றார். தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கிறார், கைண்ட் ஆஃப் ரெவரன்ஸ், அவ்வளவு ஒரு பரிசுத்தம், அந்த ஒரு பக்தி, பயபக்தி, ரெவரன்ஸ் கடவுள் சமூகத்துல. நம்ம இன்னைக்கு சர்ச்சில் நான் பார்க்குறேன், குழந்தைங்களுக்கு எல்லாம் பிஸ்கெட் கொண்டு வந்துடுறாங்க, தண்ணி கொண்டு வந்துடுறாங்க, பால் கொண்டு வந்துடுறாங்க, அதை சர்வீஸ் நேரத்திலே கொடுத்துட்டு இருக்காங்க. தேர் ஆல் ஆன்சரபிள். கடவுள் சமூகத்தில் வரும்பொழுது நாம் எப்படி சார், நான் சர்ச்சில் நடக்கிறத மட்டும் சொல்றேன். வீட்டில் ப்ரேயர் டைம்னா ப்ரேயர் டைம், நடுவில் எழுந்து போக முடியாது. அப்பொழுதுதான் உலகத்தில் இருக்க எல்லா சிந்தையும் வரும். நான் இதை பண்ணிட்டேன்னா அதை பண்ணிட்டேன். ப்ரேயர் பைபிள் படிச்சு முடிச்ச உடனே அடுத்தது ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி, ஐயோ நம்ம இன்னைக்கு பால்காரனுக்கு காசு கொடுத்துட்டுமா, இவங்க வரேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி வச்சுமா. நம்முடைய ஜெபங்கள் இப்படியாக தான் இருக்கு. That is why we don't get answers to the prayer. தானியேல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா he had an assurance that he would resurrect. அவன் உயிர்ப்பிக்கப்படுவான், உயிர்த்தெழுப்பப்படுவான் கடைசி காலங்களிலே. எதற்காக? நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக. அதோடு இந்த தானியேல் புத்தகம் முடிகின்றது. நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக அந்த ஒரு நிச்சயம் அவனுக்கு இருந்தது தானியேலுக்கு. நமக்கு அந்த நிச்சயம் இருக்கின்றதா? அந்த நிச்சயம் இல்லைன்னா நீங்க எத்தனை வருஷம் இந்த உலகத்துல இது வரைக்கும் வாழ்ந்திருந்தாலும் உபயோகமே இல்லை. நீங்க எவ்வளவுதான் நீங்க ஊழியம் செய்திருந்தாலும் இந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க உங்க உலக வாழ்க்கை வீணாகிவிடும். நம்ம தானியேலுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன? He was very humble. மிகவுமாக தாழ்மை உள்ளவனாக இருந்தான். தன்னை தாழ்த்தினான், தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அவன் அரச குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு இடத்திலும் அந்த ஒரு கர்வமோ எதுவும் இல்லை. அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தான். அந்த ஒரு ப்ரைட், பெருமை இல்லை. அவனுடைய பிரேயர்ஃபுல் லைஃப் நம்ம நிறையவே பார்த்தோம். எப்படியாக இருந்தது அவனுடைய ஜெப வாழ்க்கை. ஜெபம் பண்ணுவதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை. It is not the number of times it counts. அவருடைய கர்த்தருடைய சமூகத்துல பிரசன்ஸ்ல வருது. உலகத்துல எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தேவனோடு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டி அவன் கொடுக்குறான் தேவனுக்கு. நம்ம எத்தனை பேர் காலையில எழுந்தோன்னா the first time, the first priority கடவுளுக்கு செலவு பண்ணணும். காலையில எழுந்தோன்னா முதல்ல நமக்கு காஃபி வேணும். அதுக்கடுத்து பசங்களை எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வேலைங்களுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். வேலைக்கு போறவங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கணும். நீங்க வேலைக்கு போறதா நீங்க புறப்பட்டு போகணும். ஆனா யோசிச்சு பாருங்க, where is the time, where is the priority for God? உங்களுக்கு 5 மணிக்கு எழுந்தாதான் வீட்டு வேலைக்கு செய்யறதுக்கு டைம் சரியா இருக்கும்னா நீங்க 4 மணிக்கு எழுந்தீங்க. 4ல இருந்து 5 வரைக்கும் you spend time with God. That is what is important. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க உலகத்துல பண்ற சேவைகள் செகண்டரி. நீங்கள் தேவனோடு செலவிடுகின்ற நேரம் அது முக்கியம். அந்த நீங்க செலவிடுகின்ற நேரம் தான் அந்த நாள் முழுதும் உங்களோடு இருந்து உங்களை காக்கும். எந்த விதமான பாவத்துக்கு உட்படாம, பலவீனங்களுக்கு உட்படாம அவருடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். அந்த பிரசன்னை வேணும் உங்களுக்கு. தானியேல் பார்த்தீங்கன்னா he had the quest to meditate and search for the word of God. அந்த வாஞ்சை இருந்தது. தேவனுடைய வார்த்தையை அவன் தியானிக்கணும், ஆராய்ந்து பார்த்து படிக்கணும்ன்ற வாஞ்சை அவன் உள்ளத்துல இருந்தது. அந்த வாஞ்சை இருந்ததுனாலதான் அவன் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து படித்துக் கொண்டதுனால்தான் தேவன் அவன் இருதயத்தில் இருந்த காரியங்களுக்கு அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். அவன் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணல, அவன் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்றான். நீதிமொழிகளை பார்க்கணும், வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது. அது அர்த்தம் என்ன?
If you don't obey the word of God, your prayer is an ugly in front of God. அருவருப்பாய் இருக்கிறது. You need to meditate on the word of God. அதுதான் முதல். காலையில எழுந்துச்சிங்கன்னா வேதம், you need to communicate with the God. கடவுளோடு நீங்க பேசணும், அதுதான் உங்க ஜெபம். கடவுள் உங்ககிட்ட பேச விடணும், அதுதான் நீங்க வேதம் வாசிக்கிறது. தயவுசெய்து கேலண்டர்ல இருக்க வசங்களை வாசிட்டு பைபிள் படிச்சுன்னு சொல்லாதீங்க. டெய்லி ஒரு சங்கீதம் ஒன்று படிச்சுட்டு இல்லை நீதிமொழிகள் ஒன்று படிச்சுட்டு நான் பைபிள் படிச்சுன்னு சொல்லாதீங்க. தேவ வசனங்கள் உங்களோடு இடைப்படணும். தானியேலுடைய வாழ்க்கை குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அன்பிளமிஷ் லைஃப். அவ்வளவு ஒரு யாராலும் அவன்கிட்ட குற்றம், அவனை பற்றி குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. பார்த்தோம், புறஜாதிகள் மத்தியில் இருந்தான், புறதேசத்தில் இருந்தான், அவர்களால் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல அவனிடத்துல. அவருடைய பொறுமை, பேஷன்ஸ். பொறுமை உள்ளவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். தானியேல் சுதந்திரத்துக் கொண்டான். அந்த நாட்களில் இருந்த 2 பெரிய சாம்ராஜ்யத்திலே அவன் சுதந்திரத்துக் கொண்டான். பாபிலோன் சாம்ராஜ்யம், பெர்ஷிய சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். He had a very strong faith in the Lord. எப்படிப்பட்ட விசுவாசம். நேற்று ஒரு கிளிப் பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த நிலைமையில இருந்தா நம்ம எப்படி இருப்போம். உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம புறமா தான் விழுந்திருப்போம். அதுக்குள்ள சிங்கம் கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, சிங்கத்துக்கு பிரச்சனையே இருந்துங்க. அப்படிப்பட்ட பயம் இருக்கு. Look at the faith at that age. அந்த வயசுல 80 வயசு பக்கம் இருக்கும் அவனுக்கு. அப்போ அந்த இருந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் தி லார்ட், அது ஒரு தைரியம். இஸ் வெரி கரேஜியஸ். உலக பொருளை குறித்து அவன் ஒரு அக்கறை உள்ளவனாக இல்லை. He disregarded all the worldly things. And இவையெல்லாம் நாம் காண்கிற எல்லாம் அழிந்து போகக்கூடியவை, நிரந்தரமானவை அல்ல. இந்த உலகமே நிரந்தரமானதல்ல. இந்த நிரந்தரமற்ற உலகத்திலே நிரந்தரம் இல்லாத பொருட்களை நாம் தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நித்தியமானதை gets last priority in our life. தானியேலுடைய steadfast trust, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, தேவனிடத்தில் அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. He had a concern for others. நேபுகாத்நேச்சாருடைய முதல் சொப்பனத்தை பார்க்கும்போது என்ன பண்றான், எல்லாரையும் கொலை பண்ண சொல்லிடுறான். So he had a concern for them. அந்த பிரதானிகள் தலைவனிடத்தை சொல்லி அனுப்புறான், இப்ப அந்த எதுவும் செய்ய வேண்டாம், just take few days time from him. தானியேலுடைய வாழ்க்கை நாம் அந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். தேவன் இந்த தானியேல் புத்தகத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். எப்படி எல்லாம் வெளிப்படுத்துகின்றார்? God has a full control of all world events. உலக சரித்திரம் முழுவதும் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல், கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கின்றது. அதை நிரூபித்து காட்டுகின்றார். அவர் சொன்னதுபடியே எல்லா காரியமும் இதுவரை நடந்திருக்கின்றது. தானியேல் புத்தகத்தில் சொன்ன எல்லா சம்பவங்களும், இன்க்ளூடிங் த ஆன்டியோக் எபிஃபனஸ், பார்த்தோம், தெற்கு தேசத்து ராஜா, கிழக்கு தேச ராஜா, இவெல்லாம் நடந்திருக்கிறது. God has a full control. அவர் omniscient God என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அவர் ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை தள்ளுகின்ற தேவன். இதுவும் நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதன்படியாக இது நடந்திருக்கின்றது. God knows events of the past, present and future, including their sequence. எந்த காரியத்துக்கு அப்புறம் பின்பு எந்த காரியம் நடைபெறும், எந்த நேரத்தில் நடைபெறும், everything God knows. அப்படியாக இந்த பகுதியில் நாம் அவரை பற்றி வெளிப்பாடு நமக்கு கிடைக்கின்றது. And God can use anyone, whether he is a believer or non-believer, for his purpose, for his kingdom. God can use anyone. And God is trustworthy. He is a trustworthy God. பார்க்குறீங்க, அந்த இதில் தூக்கி போடுறாங்க, சூளையில போடுறாங்க, அவரோட சிங்க கவியூல போடுறாங்க. God is there with him and is faithful God. Is the righteous God.
நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கின்றார். அவர் பரிசுத்தமான தேவன். Sincere prayer, God listens to him. யார் அவருடைய வசனங்கள் கீழ்ப்பட்டு அவரிடத்தில் மன்றாடுகின்றார்களோ, he listens to those prayers. அதை நாம் இந்த இடத்தில் நான் பார்க்கின்றோம். தானியேலுடைய ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவர் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். And God does not spare anyone, even if they are his own people. தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம், ஆனால் அவர் நியாயாதிபதி, அவர் நேர்மையுள்ள ஒரு ராஜா. அவர் சொந்த ஜனமா இருந்தாலும் he did not leave them. பாபிலோனுக்கு சிறைப்படுத்திக் கொண்டு போடுகிறார். கிபி 70ஆம் நூற்றாண்டிலே 104 நாடுகளுக்கு மேலாக யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார். தேர் இஸ் ஓன் ஹிட்லர் ஒரு 6 மில்லியன் ஜூஸ் கொலை செய்கிறார். அது மட்டும் இல்லை, ரோமர் காலத்துல கொலை செய்யப்படுறார்கள். they are all his own people. ஆனால் தவறு செய்தால் அது யாரா இருந்தாலும் சரி, அது நமக்கு நல்ல யோசித்துங்க. தவறு செய்தால் யாரா இருந்தாலும் சரி, அவர் இப்பொழுது இரட்சகராக இருப்பதினால் நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் வெகு சீக்கிரத்தில் நியாயாதிபதியாக வரப்போகின்றார், நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகின்றார். அப்பொழுது ரட்சிப்பு கிடையாது. அவர் நியாயாதிபதியாக வந்துவிட்டால் தன் வஸ்திரம் காக்கப்படும்படி அவன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடவுள் எல்லா சம்பவங்களும் நடப்பதற்கு முன்பதாகவே அதை அவர் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகின்றார். அதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவருடைய நியாயத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். ஆதினத்திலே வைத்திருக்கின்ற ரகசியங்களை கனவுகள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் அவர் இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகின்ற தேவனாக நாம் பார்க்கின்றோம். சூப்பர் நேச்சுரல் வே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் பிள்ளைகளை காப்பாற்றினார். நெருப்பிலே பிள்ளைகளை காப்பாற்றினார். சிங்கங்களின் மத்தியிலே அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். In supernatural way, he revealed himself. God loves who is faithful. பிரியமானவனே பார்க்கணும். எத்தனை தடவை பிரியமானவனே கூப்பிடுற தானியேல். He hates pride. பெருமையை எதிர்க்கின்ற தேவன். நேபுகாத்நேச்சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அவருடைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பி இன்ஸ்டன்ட். பார்க்கணும் இல்லையா? மெனே தெக்கால் அன்று இரவே அழிக்கப்பட்டான். உடனடியாக பனிஷ்மெண்ட். நேபுகாத்நேச்சார் பாருங்க, அவனை மிருகமாக மாற்றி வெளியிலே அலைவிட்டார். அவருடைய பனிஷ்மெண்ட் கேன் பி சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல் சொல்லும்போது வெறும் கையுறை மட்டும் வந்து எழுதுது செவத்துல. ஒரு மனிதன் மிருகமாக மாறி இருக்கின்றான், மனம் திறமையுடன் மீண்டுமாக மனிதனாக மாறுகின்றான். சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுகின்றார். God will lift up humans in his time beyond imagination. தானியேல் ஒரு அகதியாக சென்ற தானியேலை makes him a prime minister. அகதியாக சென்ற, அடிமையாக சென்ற யோசேப்பை பிரைம் மினிஸ்டராக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எளியவனை புழுதிலிருந்து எடுத்து அவனை உயர்த்தி அரசர்களோடும் பிரபுக்களோடும் அவர் கமரச் செய்ய தெய்வம். நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். God recognize obedience. கீழ்ப்படிதலை விரும்புகின்ற தேவன். He wants everybody to be obedient. God can humble anyone. யாரை வேண்டுமானாலும் அவர் he can humble anybody. பார்க்கின்றோம். God will give knowledge and wisdom to the hidden things. நம்ம அவரோடு சேர்ந்து ஜீவிக்கும் பொழுது நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகின்ற தேவன். And God can give assurance of eternal life. நித்திய வாழ்வுக்குரிய நிச்சயத்தை நமக்கு அவர் கொடுப்பார். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகின்ற வழியில் நாம் வாழும்போது நித்திய ராஜ்யத்தின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துல வந்துட்டோம், மரணம் எப்படி சம்பவிக்க போகுது. ஆனால் மரணத்துக்கு முன்பதாக
நான் என் தேவனிடத்தில் போய் சேருவேன் என்ற அந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். வேர்ட் ஆஃப் காஷன். தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது. 70வது வார நிகழ்ச்சி மட்டும்தான் இன்னும் நிறைவேறவில்லை. அப்போ 70வது வார நிகழ்ச்சியை தவிர மற்ற எல்லாம் நிறைவேறியது என்றால் 70வது வார நிகழ்ச்சி 70th வீக், அந்த தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். அது எப்பொழுது? நம்முடைய ஆயுசு நாட்களில். we are the terminal generation. இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. மோசே என்ன சொல்றார்? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியாலோ 80 வருஷம், ஆனால் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் இருக்கிறது. இந்த 70 வருஷம் என்று சொல்லுவது ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் வேதத்தின்படி கணிக்கப்பட்டது. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் தளிர்த்து துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று சொல்லுங்கள். அதை பார்க்கின்ற சந்ததி, இந்த சந்ததி ஒழியும் முன்பு இவைகள் எல்லாம் நடைபெறுன்ற மத்திய 24 பார்க்கிறோம். என்ன அந்த சந்ததி? அத்திமரம் துளிர் விட்டது எப்பொழுது? 1948 இஸ்ரேல் தேசம் உருவானது. 1948 உருவாகிட்டது இஸ்ரேல் தேசம், அத்திமரம் துளிர்த்தது. அதன் பின்பு 70 வருடம், அதுதான் நமக்கு அடையாளம். 70 வருஷம் 2018. இனி முடிவு எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். முடிவு ஆரம்பித்து விட்டது. அத்திமரம் துளிர்த்து விட்டது. எல்லாம் யூத மக்களும் திரும்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொன்ன we are the terminal generation. நம்முடைய நாட்களில் முடிவு இருக்கும், ஆனால் எப்பொழுது என்று தெரியாது. nobody can give a date. கடவுள் வருகை, it is imminent. anytime. நீங்க ஒருவேளை இந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னால கூட இருக்கலாம், இன்று இரவுல கூட இருக்கலாம். அப்படி ராப்சர். நான் அதன் பின்பு 7 வருஷம் இருக்கு, அது உபத்திரவ காலம். ஆர் வி ரெடி டு காட் அப் இன் தி ராப்சர்? நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா, இல்லை கைவிடப்பட்டு உபத்திரவத்திற்கு உட்பட போகின்றோமா? ஆர் வி கோயிங் டு பி லெஃப்ட் பிஹைண்ட்? we are in the last second. we are responsible for our destination. நாம் எங்கு போகின்றோம் என்பதுக்கு நாம் தான் பொறுப்பு. பரலோக ராஜ்யத்துக்கு போகின்றோமா அல்லது உபத்திரவ காலத்துக்குள் செல்ல போகின்றோமா? தேவனோடு அந்த காலங்களை செலவிட போடுகின்றோமா அல்லது சாத்தானோடு நித்தியமாக நாம் காலங்களை செலவிட போடுகின்றோமா? நம்முடைய கரத்தில் தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை, கடவுள் வழியை வைத்து விட்டார், ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்து வைத்து விட்டார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு போவோம். ரொம்ப சிம்பிளா வைத்திருக்கிறார், சுலபமான வழி. நம்முடைய நிலைமை இன்றைக்கு என்ன? நம்ம உலகத்துல அதுதான் சொன்ன, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இந்த வசனத்தை யோசிப்பார். வசனங்கள் நம்மோடு பேச விடணும். வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம்ம கேட்கிற மெசேஜ் மாத்தாது, தேவனுடைய வசனங்கள். அந்த வசனங்கள் நம்மோட இடைப்பட விட்டீங்கன்னா தான் அது உள்ளத்தில் கிரியை செய்யும். அந்த வசனங்கள் நாம் பற்றிக் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையை வீணாக கூடாது. தேவன் அதைத்தான் விரும்புகின்றார். 99 ஆடுகள் இருக்கு, ஒரு ஆடு போயிடுச்சு, அதை போய் தேடி கொண்டு வர. அதை போலதான் நம்மை தேடி வந்தார். நம்முடைய ஆத்மா அழிவதை அவர் விரும்பவில்லை. யோவான் 3:16 பார்க்கிறோம் அவருடைய அன்பு எப்படியாக வெளிப்பட்டது. நாம் இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து நாம் ஒரு முடிவு பெறுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்தருவாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, அன்று இந்த அருமையான கடைசி நாள் கூட்டத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும் கர்த்தாவே. இந்த 5 நாட்களும் உங்களுடைய கிருபை பிரச்சனை எங்களோடு இருந்து வழிநடத்திய தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, கலந்து கொண்டு ஒவ்வொருவரோடும் என்னுடைய வசங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கு ஜூமில் கூடியிருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய வருகையிலே நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி எடுத்துக்கொள்ளப்பட முடியாத கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஏதோ வந்தோம் போனோம் என்று வாழ்க்கை இராமல் ஆண்டவரே, இந்த நாள் நீர் கொடுத்த நாள், இந்த வேத வசனங்கள் உங்களோடு இடைப்பட்ட நாள் என்று ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இன்னும் அநேக வேத பாட வகுப்புகள் ஆண்டவரை தொடர்ந்து நடைபெறவும் அவர்கள் பயனடையும் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம்.
இந்த கிருபை பிரச்சனம் தொடர்ந்து எங்களோடு வழிநடத்தலுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவ பரமபிதாவே. ஆமென்.